இந்த கிருமிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குளுக்கோஸை சாப்பிட்டு ஒரு வகையான ஆசிடை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பல்ல போய் படிஞ்சு அதை நம்ம பல்லை வந்து லேசாக கரைச்சிருங்க. அதாவது டீமினரைஸ் ஆக்கிருங்க. டீமினரைஸ் பண்ணிட்டு அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக சொத்த வருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிருமிகளுக்கு நிறைய குளுக்கோஸ் வராமல் தடுக்கணுங்க. இந்த கிருமிகளுக்கு குளுக்கோஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா, நம்ம உணவு வந்து கரெக்டாக வயிற்றில் போய் செமிச்சனா உங்களுக்கு வாயில் குளுக்கோஸ் ரொம்ப சேராதுங்க. அதனால் நம்ம வாயிலே குளுக்கோஸாக மாறுற சாப்பாடு, அதாவது ஈஸியாக கரையக்கூடிய சாப்பாடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாக்லேட் வாயிலே நல்லாவே கரைஞ்சி அது நிறைய குளுக்கோஸை உருவாக்கும். அதே இது பிஸ்கட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் வாயிலே கரைஞ்சிருங்க. நம்ம என்ன பொருள்லாம் வாயிலே சீக்கிரமாக கரையுதோ அதெல்லாம் வந்து நம்ம கிருமிகளுக்கு குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி. அப்படி குளுக்கோஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த சொத்தை பெருக வாய்ப்பு இருக்குது.